என் தமிழ் சொந்தங்களே, இந்த வீடியோவை கொஞ்சம் கேளுங்க. ஒரு நாள் நான் பள்ளிக்கூடத்துக்கு அப்போ சைக்கிளில் போவேன். போய் திரும்புகிறேன். அந்த முனையில் ஒருத்தர் நின்றுக்கிட்டு இருந்தான். ஐயா வாங்கன்னா, யாரோ கூப்பிட்றாங்களே அப்படின்ட்டு போனேன். நீங்கள் தான் சண்முக வடிவேலான்னு கேட்டான். ஆமாம். அப்போனா கிட்ட வாங்கன்னா, ஏதோ ரகசியம் சொல்ல போகிறான் போல இருக்குன்னு நினச்சி கிட்ட போனேன். விட்டான் ஒரு அறைய புள்ளேன்னு கொடுத்தான். கண்ணில் பூச்சி பறக்குது. அப்படியே ஏன்பா அடிச்சேன்னு கேட்டேன். அதுக்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமா? ஏதாவது கேட்டினா இன்னொரு அறை விடுவேன்னா. போகிறோம் ஒன்று போகிறோம். பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டேன். பாடம் நடத்தவா மனசு வரும்? அதையே சுற்றுது மனசு. ஏன் அடித்தான்? எதுக்கு அடித்தான்? அவனுக்கு நமக்கு தான் ஒரு உறவு இல்லை, ஒன்றும் இல்லையே, ஏன் அடித்தான்? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுறது? திருவள்ளுவர் சொன்னார், இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல். இப்போ நான் பார்த்தேன், திருவள்ளுவர் வழியிலே போவோம். என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு எதுக்கு வருவான், அவனுக்கு நம்ம ஒரு உதவி செய்வோம், சரியா போயிடும். அதான் அவனை தண்டிக்கிற முறை அப்படி திருவள்ளுவர் சொல்றார். சார், அன்னைக்கு சாயந்தரமே எனக்கு அந்த சான்ஸ் கிடைக்கும்னு நான் நினைக்கல. மாலையில பள்ளிக்கூடம் முடிஞ்சு வீட்டுக்கு போறேன். என்ன அடிச்சவனே வேற ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு இருக்கான் சார். ஒருத்தன் குத்துறான். என்னை ஒரு அறை தான் விட்டான். அவன் அடிக்கிறான், குத்துறான், காலால எட்டி உதைக்கிறான். இந்த நேரத்தில் போய் நம்ம அவனுக்கு உதவி செய்வோம். திருவள்ளுவர் சொல்றாரு இல்லையா, அவர் நானே நன்னயம் செய்து விடல்னு செய்வோம்னு நினைச்சுக்கிட்டு போறேன். அந்த அடிக்கிற ஆளை கேட்டேன், யோ ஏன் அவரை அடிக்கிற? 10 ரூபா வாங்கினா ஐயா. 10 ரூபா. 4 வருஷம் ஆச்சு, கொடுக்க மாட்டேங்கிறான். 10 ரூபா ஒரு பெரிய காரியம் ஐயா, அதுக்காக போயிட்டு அவனை அடிக்கிறியே, நியாயமா அப்படின்னு. அதுக்கு அவன் சொன்னான், அவ்வளவு ரோசமா இருந்தா அந்த 10 ரூபாய் நீ கொடு. இப்ப நான் பார்த்தேன், அவர் நானே நன்னயம் செய்து விட. ரைட்டு, இந்த 10 ரூபா. இப்ப அவன் என்ன செய்வான்? தலை குனிஞ்சு நிற்பான்ல. அதை பார்த்து ரசிக்கலாம்னு திரும்பி பார்க்குறேன். அவன் பக்கத்தில் உள்ளவன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான், இந்த ஆள் இருக்கிறது தெரியாம நம்ம அவங்ககிட்டையும் இவங்ககிட்டையும் கடன் வாங்கி அடிக்கிறானுவோ. இவர்கிட்ட காலையில் ஒரு அறை விட்டா சாயந்தரம் 10 ரூபா கொடுக்குறாரு. ஒரு 50 ரூபா வேணும்னு வச்சுக்க, ஒரு 5 அறையை விட்டு சாயந்தரம் வரும்போது 5 அறை சாயந்தரம் வா. இதை கேட்டேன்னா, ஆஹா, திருவள்ளுவர் நெறியில போனோம்னா டெய்லி அடி வாங்கணும் போல இருக்கடா.